2/10/2019 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஒரு வழிகாட்டலின் கீழ் ஒன்றுபட்டுள்ளீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி ஒரே ஒரு தந்தையை நீங்கள் நினைவு செய்வதால் தீய ஆவிகள் அனைத்தும் ஓடிவிடுகின்றன. கேள்வி: பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகளாகுவதற்கு பிரதான அடிப்படை என்ன? பதில்: பாபா கூறும் ஒவ்வொரு கருத்தையும் கிரகிப்பவர்களே பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகிறார்கள். பாபா என்ன கூறுகிறார்? ராவண சமுதாயத்தின் என்ன கூறுகின்றனர் என தீர்மானியுங்கள். தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருந்து சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவர்களாக இருப்பதே பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகளாகும். இதன் ஞானத்தை கிரகிப்பதனால் மட்டுமே நீங்கள் தெய்வீக குணங்களை நிறைந்தோர் ஆகின்றீர்கள். ஓம் சாந்தி. ஆங்கிலத்தில் அவரை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என அழைப்பீர்கள். நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே ஆங்கிலமோ ஏனைய மொழிகளோ இருக்காது. சத்தியுகத்திலே உங்களுடைய ராஜ்யமே இருக்கும். அங்கே எமது மொழி எதுவோ அம்மொழி மட்டும் பயன்படுத்தப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் அந்த மொழி தொடர்ந்தும் மாறும். இப்பொழுது எண்ணற்ற மொழிகள் இருக்கின்றன. அரசர்கள் எவ்வாறோ அவ்வாறே மொழிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. நிலையங்களில் இருக்கும் குழந்தைகள் அனைவரும் ஒரு வழிகாட்டலின் கீழ் ஒன்றுபட்டுள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். நீங்கள் தீய ஆவிகள் அனைத்தும் அகன்றுவிடும் வகையில் உங்களை ஆத்மாக்களாக கருதி ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையை தூய்மையாக்குவோர் 5 தீய ஆவிகளும் அனைவரிலும் உள்ளன. ஆத்மாவிலேயே தீய ஆவிகள் இருக்கின்றன. இத்தீய ஆவிகளுக்கு, அதாவது விகாரங்களுக்கு, சரீர உணர்வு, காமம், கோபம் போன்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கடவுள் சர்வவி அபியன் என்றல்ல. கடவுள் சர்வவி அபி என எவராவது எப்பொழுதாவது கூறினால் அவருக்கு கூறுங்கள், ஆத்மாக்களுக்கும் அந்த ஆத்மாக்களில் இருக்கும் 5 விகாரங்களுமே சர்வவியாபியாக உள்ளன. கடவுள் அனைவரிலும் பிரசன்னமாகியுள்ளார் என்றில்லை. கடவுளை எவ்வாறு 5 தீய ஆவிகளும் இருக்க முடியும்? ஒவ்வொரு கருத்தையும் மிக நன்றாக கிரகித்துக் கொள்வதனால் நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகிறீர்கள். ராவண சமுதாயத்தை சேர்ந்த உலக மக்கள் கூறுவதையும் தந்தை கூறுவதையும் பற்றி தீர்மானியுங்கள். ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு ஆத்மா உள்ளார். அந்த ஆத்மாக்களிலே 5 விகாரங்கள் இருக்கின்றன. தீய ஆவிகளாகிய 5 விகாரங்களும் ஆத்மாவிலே உள்ளன, சரீரத்தில் அல்ல. இந்த 5 விகாரங்களும் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. அதன் பெயரே தெய்வ உலகமாகும். இது அசுர உலகம். பேய்களே அசுரர்கள் என அழைக்கப்படுகின்றன. இரண்டிற்கும் இடையில், இரவிற்கும் பகலிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு உள்ளது. இப்பொழுது நீங்கள் மாற்றமடைவீர்கள். அங்கே உங்களிலே எந்த விதமான விகாரங்களோ குறைபாடுகளோ இருக்காது. நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள். நீங்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் அவ்வாறு இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் கீழே இறங்கி வந்தீர்கள். எவ்வாறு இந்த 84 பிரிவுகளின் சக்கரம் சொல்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்பொழுது எங்களை பற்றிய காட்சியை காண்கிறோம். அதாவது நாங்கள் இப்பொழுது இந்த சக்கரத்தை பற்றிய ஞானத்தை கொண்டுள்ளோம். நடக்கும் போதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் ஞானத்தை நீங்கள் உங்கள் புத்தியிலே வைத்திருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார். தந்தை பாரதத்தில் மட்டுமே வந்து இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். மக்கள் தமது பாரதத்தை பற்றி பேசுகிறார்கள். உண்மையில் அதனை இந்துஸ்தான் என அழைப்பது தவறாகும். பாரதம் சுருக்கமாக இருந்த பொழுது அது எங்கள் ராஜ்யமாக மட்டும் இருந்தது. அங்கே வேறு எந்த சமயங்களும் அந்த நேரத்தில் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுவே புதிய உலகமாகும். மக்கள் புது டெல்லியை பற்றி பேசுகிறார்கள். ஆதியில் டெல்லி என அழைக்கப்படவில்லை. அது பரிஸ்தான் என அழைக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் அதை புது டெல்லி பழைய டெல்லி என அழைக்கிறார்கள். பின்னர் பழைய டெல்லியோ புது டெல்லியோ இருக்காது. அது பரிஸ்தான் என்று அழைக்கப்படும். டெல்லியே தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. அதுவே லட்சுமி நாராயண ராஜ்யமாக இருக்கும். அங்கே எங்கள் ராஜ்யத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. இப்பொழுது ராஜ்யம் எதுவுமே இல்லை. இதனாலேயே பாரதம் எங்கள் நாடு என நீங்கள் கூறுகிறீர்கள். இங்கே அரசர்கள் எவரும் இல்லை. ஞானம் அனைத்தும் குழந்தைகளாக உங்கள் புத்தியிலே சுழன்றவாறு இருக்கிறது. உண்மையில் இந்த உலகத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அது வேறு எவருடைய ராஜ்யமாகவும் இருக்கவில்லை. அவர்கள் யமுனா நதிக்கரையிலே வாழ்ந்தார்கள். அது பரிஸ்தான் என அழைக்கப்பட்டது. தேவர்களின் தலைநகரம் எப்பொழுதும் டெல்லியே ஆகும். ஆகவே இப்பொழுது அனைவரும் அதனால்
கவரப்படுகிறார்கள். அது மிகப்பெரிய நகரம், அத்துடன் மத்திய பகுதியும் ஆகும். நீங்கள் நிச்சயமாக பாவங்கள் செய்தீர்கள் என்பதையும் நீங்கள் பாவாத்மர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகத்திலே ஆத்துமாக்கள் தூய்மையாகவும் புண்ணியம் நிறைந்தவர்களாகவும் இருந்தார்கள். தந்தை மட்டுமே வந்து உங்களை தூய்மையானவர்கள் ஆக்குகிறார். நீங்கள் அவருடைய பிறந்த நாளையும் சிவஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். ஜெயந்தி என்ற வார்த்தை அனைவருக்கும் பொருந்துகிறது. இதனாலே அவர்கள் அதை சிவராத்திரி இரவு என அழைக்கிறார்கள். உங்களை தவிர வேறெவரும் இரவு என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. நல்ல பண்டிதர்களுக்கும் கூட சிவராத்திரி என்றால் என்ன என்பது தெரியாது. எனவே அவர்கள் எதை கொண்டாடுகிறார்கள்? இரவு என்பதன் அர்த்தத்தை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். 5000 ஆண்டுகளை கொண்ட சக்கரத்திலே சந்தோஷம் துன்பம் நிறைந்த நாடகம் இருக்கிறது. சந்தோஷம் பகல் எனவும் துன்பம் நரகம் எனவும் இரவு எனவும் அழைக்கப்படுகிறது. எனவே இரவுக்கும் பகலுக்கும் இடையிலே ஒரு சங்கமம் இருக்கிறது. அரை சக்கரம் ஒளி நிறைந்ததாகவும் மற்ற அரை சக்கரம் இருள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலே அனைத்திற்கும் நீண்ட காலம் எடுக்கிறது. இங்கு அனைத்தும் ஒரு வினாடிக்குரிய விடயமாகும். இது முற்றிலும் இலகுவான யோகம். முதலில் நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஜீவன் முக்தி அடைந்த வாழ்விலும் பந்தன வாழ்விலும் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் நினைவு செய்கின்ற பொழுதிலும் அதை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார். யோகம் என்ற வார்த்தை சரியானது. எவ்வாறாயினும் அவருடைய பௌதிக யோகம் இது பரமாத்மாவுடனே ஆத்மாக்களின் யோகம். சன்னியாசிகள் பலவிதமான யோகங்கள் போன்றவற்றை கற்பிக்கிறார்கள். எனவே மக்கள் குழப்பமடைகிறார்கள். அவரை குழந்தைகளாக உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் ஆவார். எனவே நீங்களும் அவருடனே யோகம் செய்ய வேண்டும். நீங்கள் ஆசிரியருடனும் கற்க வேண்டும். ஒரு குழந்தை பிறப்பெடுத்தது முதல் அது தனது தந்தையுடன் யோகம் செய்கிறது. பின்னர் அதற்கு 5 வயதாகும் பொழுது அவர் தனது ஆசிரியருடன் யோகம் செய்கிறார். அதன் பின்னர் அவர் ஓய்வு பெறும் பொழுது அவருடைய குருடன் அவர் யோகம் செய்ய வேண்டும். 3 முக்கியமானவர்கள் நினைவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் வெவ்வேறானவர்கள். இங்கே தந்தை ஒருவரை வந்து தந்தையும் ஆசிரியரும் ஆகிறார். அவர் அற்புதமானவர். அத்தகைய தந்தை நிச்சயமாக நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். பிறவியாக மூவரையும் நீங்கள் வெவ்வேறாக நினைவு செய்தீர்கள். சத்தியுகத்திலும் நீங்கள் உங்கள் தந்தையுடனும் பின்னர் ஆசிரியருடனும் யோகம் செய்வீர்கள். அங்கேயும் அவர்கள் கற்கிறார்கள். எவ்வாறேனும் அங்கே ஒரு குரு தேவையில்லை. ஏனெனில் அனைவரும் அங்கே சர்க்கதை அடைந்தவர்களாக உள்ளனர். விடயங்களை அனைத்தையும் நினைவு செய்வதிலே உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? இது முற்றிலும் இலகுவானது. இதுவே இலகு யோகம் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இது பொதுவான ஒன்றல்ல. தந்தை கூறுகிறார், நான் இந்த சரீரத்தை தற்காலிகமாக கடனாக எடுக்கிறேன். அதுவும் அத்தகையது ஒரு குறுகிய காலத்திற்கே ஆகும். மக்கள் 60 வயது அடையும் பொழுது ஓய்வு ஸ்திதிக்கு செல்கிறார்கள். 60 வயதை நீங்கள் அடையும் பொழுது உங்களுக்கு ஒரு கைத்தடி தேவை என கூறப்படுகிறது. இந்நேரத்தில் அனைவரிடமும் ஒரு கைத்தடி உள்ளது. அனைவரும் ஓய்வு ஸ்திதி அடைந்து நிர்வாண உலகிற்கு செல்வார்கள். அதுவே இனிமேலும் இனிமையான இனிய வீடாகும். அதற்காகவே நீங்கள் அதிகளவு பக்தியை செய்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்துவிட்டீர்கள். மக்களுக்கு எதுவுமே தெரியாதாயினும் சக்கரம் 100,000 ஆண்டுகளை கொண்டது என கூறுவதில் பொய்களை கூறியுள்ளனர். இது 100,000 ஆண்டுகளுக்கான கேள்வியாயின. உங்களால் ஓய்வு பெறவே முடியாது. ஓய்வு பெறுவது மிக கடினமாக இருந்திருக்கும். நீங்கள் ஓய்வு பெறுகிறீர்கள். அதுவே அசிரிய உலகமாகிய மௌன இல்லமாகும். இதுவே பகுதிய இனிமையான வீடாகும். அது அசிரியான இனிமையான வீடாகும். ஒரு ஆத்மா மிகச்சிறிய ராக்கெட் ஆவார். ஆத்மா விட அதிவேகமாக செல்லக்கூடிய வேறு எதுவும் இல்லை. அதுவே அனைத்திலும் அதிவேகமானது. ஆத்மா ஒரு வினாடியில் தனது சரீரத்தை விட்டு பிரிந்து பறந்து சென்று விடுகிறார். அடுத்த சரீரம் அவருக்கு தயாராக உள்ளது. நாடகத்தை ஏற்ப அவர் நிச்சயமாக சரியான நேரத்தில் செல்ல வேண்டும். நாடகம் மிக சரியானது. அதில் தவறுகள் இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப தந்தை மிக சரியாக தனக்குரிய சொந்த நேரத்திலே வருகிறார். ஒரு வினாடி வேறுபாடு கூட இருக்க முடியாது. கடவுளான தந்தை இப்பொழுது இவர்களே இருக்கிறார் என்பதை உங்களால் எவ்வாறு கூற முடியும்? அவர் குழந்தைகளாய் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்தும் பொழுதாகும். மக்கள் சிவனது இரவை கொண்டாடுகிறார்கள். சிவனாகி நான் இப்பொழுது எவ்வாறு இங்கு வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் சிவனது இரவையும் கிருஷ்ணனது இரவையும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் ராமரின் இரவை கொண்டாடுவதில்லை. ஏனெனில் அதில் வேறுபாடு உள்ளது. சிவனது இரவுடன் அவர்கள் கிருஷ்ணனுடைய இரவையும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இருப்பது ராவணின் அசுர ராஜ்யமாகும். இவ்விடயங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவர் பாபா ஒரு வயோதிபரை பாபா என அழைக்கப்படுவார். ஒரு சிறிய குழந்தையை பாபா என அழைக்க முடியாது. சில குழந்தைகள் அன்புடன் பாபா என அழைக்கப்படுகிறார்கள்.
எனவே அவர்கள் கிருஷ்ணரையும் அன்புடன் பாபா என அழைத்தார்கள். அவர்கள் பெரியவராகி அவருக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர் பாபா என அழைக்கப்படுவார். கிருஷ்ணர் ஒரு இளவரசராக இருந்தார். எனவே அவரது குழந்தைகள் எங்கிருந்து வந்தார்கள்? தந்தை கூறுகிறார், நான் ஒரு அயோத்தியபரின் சரீரத்துடன் பிரவேசிக்கிறேன். இந்த சமய நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கூட சமய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சமய நூலில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் சரியானவை அல்ல. சில விஷயங்கள் சரியானவை. பிரம்மாவின் ஆயுட்காலம் பிரஜபத பிரம்மாவின் ஆயுட்காலம் என அழைக்கப்படும். அது இந்நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். பிரம்மாவின் ஆயுட்காலம் மரண பூமியிலே முடிவடைந்துவிடும். இது அமரத்துவ உலகம் அல்ல. இது அதிமங்களகரமான சங்கம யுகம் என அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளாக உங்களை தவிர வேறவருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. தந்தை இங்கு அமர்ந்து விளங்கப்படுத்துகிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளை, உங்களுக்கு உங்கள் பிறவிகளை பற்றி தெரியாது. நான் உங்களுக்கு நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை அடிக்கிறீர்கள் என்பதை கூறுகிறேன். எனவே இப்பொழுது உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஒவ்வொரு யுகமும் 1650 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொரு யுகத்திலும் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையான பிறவிகளை எடுக்கிறீர்கள். 84 பிறவிகளின் கணக்கு உள்ளது. 8.4 மில்லியன் பிறவிகளின் கணக்கு இருக்க முடியாது. இது 84 பிறவிகளின் சக்கரம் என அழைக்கப்படுகிறது. 8.4 மில்லியன் பிறவிகளுக்கான எதையும் எவராலும் நினைவில் வைத்திருக்க முடியாது. அங்கே அத்தகைய எல்லையற்ற துன்பம் இருக்கிறது. எனவே எவ்வாறு குழந்தைகள் தொடர்ந்து பிறவி எடுத்து அதிக துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இது ஆழ்நகரம் என அழைக்கப்படுகிறது. இது முற்றிலும் அஸ்தமான உலகமாகும். நாங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். எமது பாவங்கள் அழிக்கப்பட்டால் நாங்கள் தூய புண்ணியாத்மாக்கள் ஆகுவோம். இப்பொழுது நீங்கள் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. காம வலை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்தாலே ஆரம்பத்திலிருந்து மத்தினூடாக இறுதி வரை துன்பத்தை விளைவிப்பதாகும். ராவண ராஜ்யம் இப்பொழுது முடிவடையப் போகிறது. இது இப்பொழுது கலியுக இறுதியாகும். இறுதியுத்தமாகிய மாபெரும் மகாபாரத போர் உள்ளது. அதன் பின்னர் எந்த விதமான யுத்தமும் போன்றவை இருக்காது. அங்கே அவர்கள் யாகங்கள் முதலியவற்றை வளர்க்க மாட்டார்கள். மக்கள் யாகம் வளர்க்கும்போது தங்கள் அர்ப்பணங்களை இடுகின்ற தீயை வளர்க்கின்றார்கள். குழந்தைகளான நீங்கள் உங்கள் பழைய பொருட்களை அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்தியுள்ளார். இது உருத்திரன் ஞான யாகம். சிவனே உருத்திரன் என அழைக்கப்படுகிறார். அவர்கள் உருத்திரன் மாலையை பற்றி பேசுகிறார்கள். துறவர பாதையில் இருப்பவர்களுக்கு இல்லற பாதையின் சம்பிரதாயங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அவர்கள் வெறுமனே வீடுகளையும் குடும்பங்களையும் திறந்து காடுகளுக்கு சொல்கிறார்கள். அதன் பெயரே துறவரமாகும். எதன் துறவரம்? வீடு குடும்ப துறவரம். அவர்கள் வெறும் கையுடன் செல்கிறார்கள். முதலில் குருமார் அவர்களை பெருமளவு சோதித்து அனைத்து வேலைகளையும் செய்ய வைத்தார்கள். முன்னர் அவர்கள் மாவை தானமாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் காட்டிலே வாழ வேண்டும். எனவே அங்கு அவர்களுக்கு நிலைக்கு மரக்கறிகளும் படங்களும் கிடைக்கும். சுதப்பிரதானமாக இருந்த பொழுது சன்னியாசிகள் அதை உட்கொண்டார்கள் என நினைவு கூறப்படுகிறது. இந்த காலத்தில் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள் என்பதை கேட்கவே வேண்டாம். இது விகார உலகம் என அழைக்கப்படுகிறது. அதுவோ விகாரமற்ற உலகம். எனவே நீங்கள் விகாரம் நிறைந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தைக்குரிய சத்தியோகமே விகாரமற்ற உலகமான சிவாலயம் என அழைக்கப்படுகிறது. இங்கே அனைவரும் தூய்மையற்ற மனிதர்கள். இதனாலேயே அவர்கள் தம்மை தேவர்கள் என அழைப்பதற்கு பதிலாக தம்மை இந்துக்கள் என அழைக்கிறார்கள். தந்தை தொடர்ந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆதியிலே நீங்கள் எல்லையற்ற தந்தை குழந்தைகள். அவர் உங்களுக்கு 21 பிறர்களுக்கான ஒரு ஆஸ்தியை உங்களுக்கு தருகிறார். தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளாக உங்களுக்கு அழகப்படுத்துகிறார். உங்கள் தலையிலே பிறவிகளாக செய்த பாவங்கள் இருக்கின்றன. நீங்கள் அப்பாவங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு என்னை கூவி அழைத்தீர்கள். தூய்மையாக ஒரே என சாதுக்கள் சன்னியாசிகள் அனைவரும் கூவி அழைத்தார்கள். அவர்கள் இதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. தொடர்ந்து அதனை பாடி தமது கரங்களை தட்டுகிறார்கள். கடவுளுடன் யோகம் செய்வது எவ்வாறு அல்லது அவரை எவ்வாறு சந்திக்கலாம் என எவராது அவர்களிடம் வினவினால் அவர் சர்வவியாபி என அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் அனைவருக்கும் காட்டும் பாதை இதுதானாம். வேதங்களையும் சமய நூல்களையும் கற்பதன் மூலம் கடவுள் அடையலாம் என அவர்கள் கூறுகிறார்கள். எவராயினும் தந்தை கூறுகிறார், நான் நாடக திட்டத்தபடி ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறேன். தந்தையை தவிர வேறவருக்கும் இந்த நாடகத்தின் ரகசியங்கள் தெரியாது. இது 100,000 கணக்கான ஆண்டுகளுக்கு நாடகமாக இருக்க முடியாது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இது பாபா முன்னே சக்கரத்திலே உங்களுக்கு மன்மனபவ என கூறினார். இதுவே மகா மந்திரமாகும். இது மந்திரத்தாலேயே நீங்கள் மாயை வெல்ல முடியும். அதன் அர்த்தத்தை தந்தை மட்டுமே அமர்ந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அதன் அர்த்தத்தை வேறு எவராலும் விளங்கப்படுத்த முடியாது. அனைவருக்கும் சர்க்கரை அருள்பவர் ஒருவரே எனவும் நினைவு கூறப்படுகிறது. அது ஒரு மனிதனுக்கோ அல்லது தேவருக்கோ பொருந்தாது. அங்கே சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அங்கே எவரும் வழிபாடு செய்வதில்லை. கடவுளை சந்திப்பதற்காக வழிபாடு செய்யப்படுகிறது.
சத்தியோகத்திலே பக்தி எதுவும் இல்லை. ஏனெனில் அவர்கள் தமது 21 பிரிவுகளுக்கான ஆசைப்பட்டிருப்பார்கள். துன்ப வேளையில் அனைவரும் கடவுளை நினைவு செய்வார்கள் என நினைவு கூறப்படுகிறது. இங்கே எல்லையற்ற துன்பம் இருக்கிறது. அவர்கள் திரும்ப திரும்ப கூறுகிறார்கள், கடவுளை கருணை காட்டுங்கள். துன்பம் நிறைந்த கலியுக பூமி சதா காலம் இருக்காது. சத்தியத்திர தெய்வங்கள் கடந்த காலம் ஆகிவிட்டன, அவை மீண்டும் தோன்றும். எவராலும் 100,000கணக்கான ஆண்டுகளுக்கான எதையும் நினைவில் வைத்திருக்க முடியாது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு அனைத்து ஞானத்தையும் தருகிறார். அவர் உங்களுக்கு தமது சொந்த அறிமுகத்தை கொடுப்பது, உங்களுக்கு படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். இது 5000 வருடங்களுக்கான ஆண்டுகளை பற்றிய விடயமாகும். குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது அதை அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்நிய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். முன்னர் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ராஜ்யமே இருந்தது. இங்கே மக்கள் ஆயுதத்தால் போராடுவதாலும் வன்முறையாலும் தங்கள் ராஜ்யத்தை பெறுகிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் யோக சக்தியால் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சதுவ பிரதான உலகம் தேவை. பழைய உலகம் முடிவடைந்து புதிய உலகமாகும். இது கலியுகத்து பழைய உலகம் என அழைக்கப்படுகிறது. சத்தியோகமே புதிய உலகமாகும். எவருக்கும் இது தெரியாது. இவை அனைத்தும் உங்கள் கற்பனை என சன்னியாசுடன் கூறுகிறார்கள். இங்கே சத்தியோகம் இருக்கிறது, எனவே இங்கே கலியுகம் இருக்கிறது எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை இப்பொழுது இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். தந்தை அறிந்த ஒரு மனிதர் எனும் இல்லை. அவர்கள் எவராது இவரை அறிந்திருந்தால் அவரது அறிமுகத்தை கொடுப்பார்கள். சத்தியத்திர தெய்வங்கள் என்றால் என்ன என்பதை அவரும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை தொடர்ந்து குழந்தைகளை உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். தந்தைக்கு அனைத்தும் தெரியும். அவரே ஞானம் அறிந்தவர். அவரே மனித உலக விருட்சத்தின் விதை. மனித விருட்சத்தின் விதை அவரே ஞான கடலும் சந்தோஷ கடலும் ஆவார். அவரிடமிருந்து நாம் ஒரு ஆஸ்தியை பெறப்போகிறோம். தந்தை ஞானத்திலே உங்களை தனக்கு சமானர் ஆக்குகிறார். நல்லது. தந்தை ஞானத்திலே தனக்கு சமமானவர் ஆக்குகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொடர்ந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்கான சாரம் இது பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான காலமாகும். எனவே நீங்கள் இப்பொழுது எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது. இந்த ஒரு திறன் யாகத்தீயிலேயே பழைய பொருட்கள் அனைத்தையும் அர்ப்பணியுங்கள். இது இப்பொழுது நீங்கள் ஓய்வு பெறும் ஸ்திதியாகும். எனவே தந்தையும் ஆசிரியரையும் நினைவு செய்வதுடன் சர்க்குரையும் நினைவு செய்யுங்கள். இனி வீட்டிற்கு செல்வதற்கு ஆத்மாவை சதோபிரதானமாக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் படைப்பவராக இருந்து நேரத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்குவதற்கு பதிலாக தந்தையை உங்கள் ஆசிரியர் ஆக்குவீர்களாக. சில குழந்தைகள் சேவைக்கான உற்சாகத்தை கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களின் விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. இதையிட்டு அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அது அது நடைபெறுகின்றது. அது நடைபெறும் நேரம் வரும்பொழுது அது சரியாகிவிடும். விதமாக சிந்திப்பது எனில் நேரத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்குவது என்ற அர்த்தம். சில குழந்தைகள் தந்தைக்கு மீண்டும் உத்தரவாதம் அளிக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், அனைத்தும் சரியாகிவிடும். நேரம் வரும்போது நாங்கள் அதனை செய்வோம், நாங்கள் முன்னேறுவோம். எவ்வாறாயினும் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்களும் நேரம் உங்கள் படைப்பும் ஆகும். படைப்பானது படைப்பவரின் ஆசிரியர் ஆகுவது சரியாக தென்படவில்லை. ஸ்லோகம். சுயத்தினதும் ஏனைய அனைவரினதும் மாற்றத்தில் ஒத்துழைப்பாக இருப்பதே தந்தையின் பராமரிப்பிற்கான பிரதிபலனாகும்.